காவேரி தேம்பி தேம்பி அழுதுகிட்டே வராங்க. நிவின் சொன்ன எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே அழுதுகிட்டே வராங்க. அப்போ விஜய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே காவேரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பேசுகிறாரு. ஆனால் காவேரி ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னாச்சு காவேரி, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ கூட எதுவுமே பேசவே இல்லை. இல்லைங்க, நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்னாச்சு காவேரி, நான் ஒன்று கேட்டால் நீ ஒன்று சொல்கிறேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு எக்ஸாம் சொன்னீங்க யமுனாக்கு, என்னாச்சு போகலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலான்னு நினச்சேன். உங்கள் மாமாவோட அந்த வீடியோ கிளிப் இருந்தால் ஒன்று அனுப்பிவிடு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் இருக்கார், அவர்கிட்ட காமிக்கலாம், ஏதாச்சும் ஒன்று கிளிக் ஆகும், உங்கள் மாமா நல்லா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்படியே எதுவுமே பேசவே இல்லை காவேரி. அங்கேருந்து அப்படியே வராங்க. என்னாச்சு இவளுக்கு, ஏதாவது ஒன்று கேட்டால் எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து போகிறாரு. காவேரி அப்படியே வராங்க வீட்டுக்கு. யமுனா வீட்டில் இருக்காங்க. ஆமாம், நீ எதுக்காக எக்ஸாம் எழுத போக மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க. நான் போக மாட்டேன், என்னால் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், விழுந்து விழுந்து படிச்சிடி, இப்போ ஏன்டி போக மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போயிட்டு உன்னால் முடிஞ்சதை எழுது, பாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எதுவானாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு போய் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா, என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யமுனா பயங்கரமாக கத்துறாங்க. அங்கே வந்து கங்கா வராங்க. ஏய், என்ன உனக்கு திமிரா, என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்காக நீ போக மாட்டேன்னு சொல்கிற, அப்பாவோட கனவே நீ கலெக்டர் ஆகணும் தான், நீ ஏன் போக மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. இப்போ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இங்கே பாரு யமுனா, சொல்கிறதே கேளு, நீ இப்போ கிளம்புனா தான் எக்ஸாமுக்கு போக முடியும், டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. இல்லைம்மாம்மா, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்க, வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து தாவடியிலேயே அடிக்கிறாங்க. என்ன அடித்தா நான் யார் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் எக்ஸாம் போய் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அடம் பிடிச்சிட்ருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. யமுனாவை அடிக்கிறாங்க. அப்படியே கங்காவும் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்குள்ளே காவேரி வராங்க. அக்கா விடுக்கா, கையை விடுக்கா, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்னால் போக முடியாது எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு யமுனா, அப்படிலாம் பேசாத, சரியா, வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, நான் தான் உங்கள்கிட்ட நேற்றே சொல்லிட்டேன்ல, நான் எக்ஸாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யமுனா அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னது, இவன் நேற்றே உங்ககிட்ட சொல்லிட்டாளா, நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்லவே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. காவேரியால் எதுவுமே சொல்லவே முடியல, அமைதியாக இருக்காங்க. ஏய், உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை ஓடுது? ஆமாம், இது ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கே, இவ ஏதோ பயந்து எக்ஸாமுக்கு போல நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. கடைசியில் என்ன பிரச்சனை தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல கங்கா, இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, அப்பயே கண்டுபிடின்னு சொன்னேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லு, என்ன ஆச்சுடி, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கங்கா எல்லாருமே கேட்குறாங்க காவேரி கிட்ட. காவேரி உண்மையை சொல்லு காவேரி அப்படின்னு குமரனும் சொல்கிறாரு. ஆனால் எதுவுமே பேசவே இல்லை காவேரி. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, இவன் வந்து எக்ஸாம் எழுத போகணும், அவ்வளோதானே, நான் எழுத வைக்கிறேன், வா வெளியே வா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. எதுக்காக என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்த, எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. ஏய், நீ எக்ஸாமுக்கு போடி, எதுக்காக நீ போக மாட்டேன்னு சொல்கிற, என்னக்கா பேசிகிட்டு இருக்க, நான் என்ன சொல்லணும் அது நடக்கவே இல்லை, நான் எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே காவேரி சொல்கிறாங்க. அப்பாவோட கனவு, அதனால் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாதுக்கா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன, நீ தானக்கா எல்லாத்துக்குமே காரணம், நீ பண்ணது எல்லாமே தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. நான் என்னடி பண்ணேன், கூட பிறந்த அக்காவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன், நான் அப்படியாப்பட்டவளா? ஆனால் ஒன்று, அதெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை, நீ ஃபஸ்ட்டு போய் எக்ஸாம் எழுது, அதுக்கப்புறம் நான் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது, நிவின் வந்து உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாரு, இது என்ன அர்த்தம் எனக்கு சொல்லுக்கா, எனக்கு நிவின் வேணும், இப்போ நீ வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறியா, நிவின் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. இங்கே பாருடி, நான் அப்போ ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ஆனால் பண்ணது தப்புன்னு இப்போ தான் நான் வருத்தப்படுறேன். நிவினுக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லை, நிவினை எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கலான்னு நான் நினச்சேன், ஆனால் இனிமேல் சம்மதிக்க வைக்க முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏன்க்கா தோணலை, ஏன் தோணலை, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாத பேசாத, அடிச்சிருவேன் நான் உன்னை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நான் போய் நடந்த எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. போய் சொல்லு, உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, நீ கலெக்டராக நல்லா இருப்ப அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க, அந்த நம்பிக்கையை அழிச்சிடு, அவங்களோட கனவுல போய் கொல்லியை வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அவங்க கனவுல கொல்லி வைக்கிறேன், நீ தான், ஆனால் நீ பண்ணுற எல்லாமே அம்மாவுக்கு தெரியாதுக்கா, அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப அம்மா வருத்தப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. உடனே காவேரி ஒரு அடிக்கிறாங்க. அடித்த உடனே அப்படியே கோவப்பட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாங்க. காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க.
விஜய் யோசிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே! எதுக்காக காவேரி நம்ம பேசுகிற எதுக்குமே கரெக்டாக பதிலே சொல்லலை. அப்படியே அமைதியாக போறா. அவள் ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கான்னு தெரியுது. என்ன நடந்திருக்கும்? நம்ம எது கேட்டாலும் பதில் சொல்லவே மாட்றாளே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராரு. சரி போயிட்டு எதுவாக இருந்தாலும் நேரில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வராரு.